நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. விளக்கம். வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. 2 புது முகங்களுக்கு வாய்ப்பு. முதலமைச்சர் ரங்கசாமியின் சொத்து மதிப்பு 36 கோடி ரூபாய். வேட்பு மனுக்கான பிரணாம பத்திரத்தில் தகவல். உருளையன்பேட்டை உப்பளம் தொகுதியில் அதிமுக போட்டி. வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு கேட்போம். அன்பழகன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுவையில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஏற்று உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் பாஜக 10 இடங்களிலும், கூட்டணியில் உள்ள அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பாஜக அறிவித்துள்ளது. அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். முதலியார்பேட்டையில் அமைச்சர் ஜான்குமாரும், காலாப்பேட்டையில் கல்யாணசுந்தரமும், ராஜ்பவன் தொகுதியில் மாநில தலைவர் VP ராமலிங்கம், ஊசுடு தொகுதியில் தீபாய்ந்தான், மணவெளி தொகுதியில் செல்வம், திருநள்ளாற்றில் ராஜசேகரன், நிறுவி TR பட்டினத்தில் மீனாட்சி சுந்தரம், மாகேவில் தினேஷும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 36 கோடி என வேட்புமனு தாக்கல் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பிரணாம பத்திரத்தில், எனது ஆண்டு வருமானம் 2020-21 4,52,140 இருந்தது. இது 2021-22 3,15,990 இருந்தது. 22-23 ஆண்டில் 4,58,080 2023-24 4,60,400 இருந்தது. 2024-25 நிதியாண்டில் 1,93,110 இருக்கிறது. தற்பொழுது மேலும் கையிருப்பில் 33,339 ரூபாய் இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் பாரத ஸ்டேட் வங்கி முதன்மை கிளையில் 49,632 ரூபாய் இருப்பதாகவும், HDFC வங்கி கணக்கில் 98,241 ரூபாயும் உள்ளது. 21,25,752 மதிப்புள்ள 2 மோட்டார் சைக்கிள், 2 கார்கள், 1 முத்து செயின், 1 மோதிரம் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். தட்டாஞ்சாவடி பகுதியில் 20,000 சதுர அடியில் 8 கோடி மதிப்பிலான இடம் இருப்பதாகவும், மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியில் 25,000 சதுர அடியில் ஒன்றும், 40,000 சதுர அடியில் மற்றொன்றும் என 2 இடங்கள் இருக்கின்றன. இதில் 2,400 சதுர அடியில் கட்டிடம் இருக்கிறது. இதன் மொத்த மதிப்பு 27,78 லட்சம் ரூபாய் ஆகும். மேலும் தனக்கு 35 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்தவிதமான குற்ற வழக்குகளும் நிலுவையில் இல்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் 100% வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை சாலையில் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியின் பொழுது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வெளியிடப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காஸ்மாஸ் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கிளப் தலைவர் ரோட்டேரியன் டி பிரபாகரன், செயலாளர் சுரேஷ், முன்னாள் தலைவர் ரோட்டேரியன் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ரோட்டேரியன் குஷால், ரோட்டேரியன் அம்பலவாணன், ரோட்டேரியன் சோபன் குப்தா மற்றும் ரோட்டேரியன் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் எனர்ஜி ட்ரிங்க், பிஸ்கெட் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு மனு தாக்கல் துவங்கிய 5ஆம் நாளான நேற்று ஒரே நாளில் 102 பேர் 115 மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரியின் 16வது சட்டசபை தேர்தலுக்கான மனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. முதல் 2 நாளில் ஒருவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. 3ஆம் நாளான 18ஆம் தேதி 12 பேரும், நேற்று முன்தினம் 6 பேரும் என மொத்தம் 18 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்று பல்வேறு அரசியல் கட்சியினர் அவசரமாக மனு தாக்கல் செய்தனர். அதில் நேற்று ஒரே நாளில் 102 பேர் 115 மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். கடந்த 5 நாட்களில் இதுவரை 135 மனுக்கள் தாக்கலாகியுள்ளது. மனு தாக்கலுக்கு இறுதி நாளான 23ஆம் தேதி 2 மடங்கிற்கு மனுக்கள் தாக்கலாகும் என்பதால் அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் அலுவலகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். ரம்ஜான் பண்டிகையை புதுவை முழுவதும் இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். மேலும் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். நாடு முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். அதிகாலையிலேயே எழுந்து குளித்து புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியுடன் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல தமிழ்நாடு ஜவ்ஹீத் ஜமாத் சார்பில் புதுவை கடற்கரையில் சிறப்பு தொழுகை நடந்தது. இதில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை நடத்தினர். தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திருக்கனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட செல்லிப்பேட் அருகில் உள்ள வெங்கடேஸ்வரா பேக்கரி அருகில் 3 நபர்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டு பொதுமக்களை திட்டியும் அரிவாள் மற்றும் பட்டாக்கத்தி போன்ற ஆயுதங்களை காட்டி மிரட்டி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் திருக்கனூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு இருந்த 3 பேரையும் பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் குணசேகரன், தொல்காப்பியன், ஆனந்தராஜ் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து ஒரு பட்டாக்கத்தி, 2 அரிவாள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டது. மூவரும் கைது செய்யப்பட்டு திருக்கனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அனுப்பப்பட்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்காத காரணத்தினால் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதோடு தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளையும் ராஜினாமா செய்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ஊசுடு தொகுதியில் சாய் சரவணகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின் அவருக்கு ஆதி திராவிட நலத்துறை வழங்கப்பட்டு அமைச்சராக பணியாற்றி வந்தார். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக காமராஜர் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஊசுடு தொகுதியில் மாற்று வேட்பாளராக பாஜகவை சேர்ந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு சாய் சரவணகுமார் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்து அங்கிருந்த நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஊசுடு தொகுதியில் தங்களுக்கு கட்சி சார்பில் வழங்கப்பட்ட பதவிகளை அவர்கள் ராஜினாமா செய்வதாக கூறினார். இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என்றால் சர்ச்சைகள் வளரத்தானே செய்யும். சர்ச்சைகள் இல்லை என்றால் சிந்தனை இல்லை. நாங்கள் சிந்தனை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? ஞானபீட விருது குறித்தான விமர்சனத்திற்கு கவிஞர் வைரமுத்து பதில்:
புதுச்சேரியில் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை கையெழுத்து நிகழ்ச்சி வெற்றி தமிழர் பேரவை சார்பாக நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வைரமுத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது ஞானபீட விருது வைரமுத்திற்கான விருது என்றால் நான் அந்த விருதின் பெருமையை குறைத்தவனாவேன். தமிழுக்கான விருது என்று கூறினால் அந்த ஞானபீட விருதினை உயர்வை உயர்த்தியவனாவேன். நான் விருது தமிழுக்கு வழங்கப்பட்டதால் மகிழ்கிறேன், மகிழ்ச்சியில் திளைக்கிறேன். அகிலன், ஜெயகாந்தன், வைரமுத்து ஆகிய 3 பேருக்குமே ஒரு கால் நூற்றாண்டு இடைவெளி இருக்கிறது. கால் நூற்றாண்டிற்கு ஒரு முறைதான் தமிழுக்கு விருது வழங்குவது ஆரோக்கியமான விருது வழங்கும் முறை இல்லை. இந்த இடைவெளி குறைய வேண்டும். 10 வருடங்களுக்கு ஒரு முறையாவது தமிழுக்கு ஞானபீடம் விருது வழங்க வேண்டும். 24 மொழிகளுக்கும் ஞானபீடம் வழங்கப்படுகிறது. ஒரு விருது ஒரு முறை என்பதால் சுழற்சி முறையில் தாமதமாகிறது. இந்தி 12 முறையும், கன்னடம் 8 முறையும், மலையாளம் 6 முறையும், வங்காளம் 6 முறையும் பெற்றிருக்கிறது. தமிழ் மொழி இப்பொழுது சேர்த்து 3 முறை தான் பெற்றிருக்கிறது. தமிழன் மொழி கவனிக்கப்பட வேண்டும் என்பதை டெல்லி ஞானபீடத்திலும் நான் வலியுறுத்துகிறேன் என்றார். மேலும் மார்ச் மாதம் என்பதால் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் இன்னும் சூடு பிடிக்கும். மே மாதம் ஓட்டு எண்ணும் பொழுது காலநிலை இன்னமும் சூடாக இருக்கும். 7500 பாடல்கள் எழுதிய நான் ஒரே ஒரு பாடல் தொகுதி மட்டுமே வெளியிட்டுள்ளேன். 1000 பாடல்கள் எனும் தொகுதியை எனது தமிழாசான் கலைஞர் வெளியிட்டார். அடுத்து நான் எழுத போகும் பாடலுக்கு 101 பாடல்கள் என பெயரிட்டுள்ளேன். 2026 ஜூலையில் வெளிவரும். கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என்றால் சர்ச்சைகள் வளரத்தானே செய்யும். சர்ச்சைகள் இல்லை என்றால் சிந்தனை இல்லை என்று பொருள். நாங்கள் சிந்தனை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? சர்ச்சை வரட்டும், சர்ச்சை வந்தால்தான் தத்துவம் பிறக்கும் என்றார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை ஆகிய 2 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது என்று அதிமுக கூட்டணியில் உள்ள தேசிய ஜனநாயக கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் 16 இடங்களிலும், பாஜக 10 இடங்களிலும், லட்சிய ஜனநாயக கட்சி 2 இடங்களிலும், அதிமுக 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். பல்வேறு கால சூழலால் கூட்டணி தர்மத்திற்காக அதிமுக 2 இடங்களை பெற்றுள்ளது என்றும், 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்றும், 2 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியில் பங்கு கேட்போம். மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்பதில் அதிமுக துணையாக நிற்கும் என்றவர், நாங்கள் என்ன தர்மத்திற்காக கட்சி நடத்துகிறோம், MLA-வாக வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் பங்கு கேட்போம் எனவும் அவர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மகாத்மா காந்தி ரோட்டில் ஜாமியா மஸ்ஜித் ஈகா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஜாமியா மஸ்ஜித் மூத்த வள்ளி முகமது ஃபரூக் பள்ளிவாசல் ஹஜ்ரத் அப்துல் வாஹித் முகமது யூசப் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஊர் ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்து ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி முசாபா செய்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 2,25,000 ரூபாய் ரொக்க பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த நாவம்மாள் காப்பேர் பகுதியில் பறக்கும்படை அதிகாரிகள் ஞானவேல் தலைமையிலான அதிகாரிகள் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த எட்டியாஸ் காரை வழிமறித்து சோதனை மேற்கொண்டதில் காரில் பயணித்த கரூர் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் உரிய ஆவணமின்றி கொண்டு வந்த 2,25,000 ரூபாயினை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வானூர் தாசில்தாரும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான வித்யாதரனிடம் ஒப்படைத்தனர். அவர் பறிமுதல் செய்த பணத்தை தேர்தல் அதிகாரிகள் வானூர் நிலைய கருவூலத்தில் ஒப்படைத்தனர்.
லாஸ்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட ருத்ர வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 50க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் வருகை தந்த அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கான மனுவை முறைப்படி சமர்ப்பித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு, 2 புது முகங்களுக்கு வாய்ப்பு. முதலமைச்சர் ரங்கசாமியின் சொத்து மதிப்பு 36 கோடி ரூபாய். வேட்புமனுக்கான பிரணாம பத்திரத்தில் தகவல். உருளையன்பேட்டை உப்பளம் தொகுதியில் அதிமுக போட்டி, வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு கேட்போம், அன்பழகன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.